வெளியிலிருந்து பார்த்தா ஒரு தீப்பொறி மாதிரி தாங்க எப்போதுமே இருக்கும். இந்த விஷயத்தையும் நேராக செல்வது, எதையுமே நீங்க நேராக சொல்வது, யாருக்கும் தலை வணங்காத உங்களுடைய தைரியம், நான் தான் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அகம்பாவம். ஆனா அந்த தீக்குள்ள ஒரு உண்மை நிச்சயமாக இருக்கும். அதுதான் எரியக்கூடிய ஒரு கண்ணீர். எந்த அளவுக்கு தீ வேகமாக எரியுமோ, அதை அதை அமர்த்தும் பொழுது ஒரு கண்ணீரும் அந்த தண்ணீர் பட்ட உடனே அந்த சூடு குறையும் அல்லவா? அந்த மாதிரிதான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் நீங்க கோபத்திலேயோ இல்லைன்னா யாராவது ஏதாவது கேட்கும் பொழுது நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஆனா அதற்காக நீங்க பின்னாடி எவ்வளவு யோசிப்பீங்க, அதை நினைத்து எவ்வளவு அழுது புலம்புவீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதனை நினைத்து நினைத்து நீங்க கஷ்டப்படாத நாட்கள் கிடையாது. அதனை நினைத்து அழுகாத நாட்கள் கூட கிடையாது. அந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு காலத்துல நீங்களும் மென்மையான ஒரு மனிதர்களாகத்தான் எப்போதுமே இருந்திருப்பீங்க. யாரையும் நம்பி மனசை முழுக்க திறந்து இவங்க தான் என்னுடைய உலகம் என்று நினைத்த ஒரு வாழ்க்கையெல்லாம் நீங்க வாழ்ந்திருப்பீங்க கடந்த காலத்துல. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கும். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றது, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய குடும்பம், அது எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க இறங்கியிருப்பீங்க. ஆனா அந்த காதல் வாழ்க்கை நீண்ட நேரம் இல்லாமல், நீண்ட நாட்கள் அப்படியே பயணித்து போகாமல் உங்களை பத்தி எல்லாமே தெரிந்து கொண்டு அவங்க ஏன் போனாங்க, எதற்காக போனாங்கன்னு கூட தெரியாம நீங்க அந்த ஒரு இடத்துல நின்று கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்களும் அவங்கள்ட்ட திருப்பி பேசுறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் வளர்த்திருக்குமே தவிர அந்த ஒரு உறவை மீண்டும் உங்க கூட வந்து சேர்த்திருக்காது. எனவே நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே காதல் வாழ்க்கை என்பது உங்களுக்கு செட் ஆகாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயருங்க. காதல் வாழ்க்கை என்பது தன்னாலேயே உங்களை தேடி வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளாம, உங்களுடைய உண்மையை கேட்காமலேயே தீர்ப்பு சொல்லிவிட்டு அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா ஏன் இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது என்று உங்களுக்கு கேள்விகள் நிச்சயமா எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். இது பல விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டே இருந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நாளில் இருந்து நீங்க அழுகைய மறைக்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு அழுகை வந்தா அதை எப்படி மறைத்து வாழணும், உங்களுடைய மனவேதனையை எப்படி கோபமாக மாற்றிக்கொண்டீங்க என அனைத்தையுமே நீங்க அந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த ஒரு உறவு விட்டு சென்றதிலிருந்து நீங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்க. இப்ப யாராவது நீங்க ரொம்ப கோபம் என்று சொன்னா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கோபத்தின் பின்னால் எவ்வளவு கண்ணீர் இருக்கிறது என்று உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். மற்றவங்க நீங்க அதிகமா கோவப்படுவீங்க, அதிகமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கு பின்னால நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு உங்களுடைய மனது இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறது உங்களால மட்டும்தாங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய 5 முக்கியமான உண்மைகள் என்ன தெரியுமா? நீங்க அதிகமாக நம்பியதால் தாங்க இந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வரவே ஆரம்பித்தது. நீங்க எல்லாரையுமே எளிதாக நம்பி விடுவீங்க. அப்படி எளிதாக நம்பி விடுவது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு சில உறவுகள்ல நன்மைகளை கொடுத்தாலும், இன்னும் சில உறவுகள்ல உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது என்று நீங்க நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அது எதனால ஏற்படுது, எப்படி ஏற்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் விடும். உங்களுடைய மனதை யாரும் புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. நீங்க சொல்லாமலே இருந்ததை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்போதுமே சரியாக இருந்தாலும் குற்றவாளி நீதான், நீ நீங்களா தான் ஆவீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை இழக்க வச்சிருப்பாங்க. இது உங்களுடைய உண்மையை யாருக்கும் முக்கியமில்லை என்பதை காட்டுவதற்காக மட்டுமே இந்த மாதிரியான அனுபவங்களும் நடந்திருக்கும். நீங்க அழுவதை விட கோபப்படுவது எளிது என்று உணர்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீர் பலவீனம் என்று நினைத்து அதையே நீங்கள் மறைத்து வைத்திருப்பீர்கள். கண்ணீரை நம்ம வெளியே காட்டினோம் அப்படின்னா அது நம்முடைய பலவீனம் ஆகிரும். அதனால எந்த உறவிடமும் நம்முடைய கண்ணீரை காட்டக்கூடாது அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க விட்டு கொடுத்தவங்க கூட உங்களை மதிப்பிடாம போயிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை உடைத்த ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 3 பெரிய துன்பங்கள் என்ன தெரியுமா? எப்போதும் நீங்களே பலமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்படும். யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்க தாங்க உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்தி கொள்ளணும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என யாருமே உங்களை கவனிக்காம நீங்க தான் உங்களுக்குன்னு எல்லாமே அப்படின்னு நீங்க உணர்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வேதனையை கூட யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தனிமை உங்களுக்குள்ள உருவாகிவிடும். நான் தான் சரி என்று நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்குள்ள எழுந்து அதன்படி நீங்களும் நடந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் உடைந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையில தாங்க நீங்க இருப்பீங்க. உங்களுடைய கண்ணீர் உங்களோட
உங்களோட உள்ளத்திலேயே புதைந்து கிடக்கும். அந்த கண்ணீரால் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன புரிதல்களும் நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க நம்பிக்கை வைத்ததற்காக தண்டனை நீங்க தான் அனுபவிச்சிருப்பீங்க. எல்லார் மீதும் நீங்க நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையால் ஏற்பட்ட 5 துரோகங்கள் என்ன தெரியுமா? நீங்க நம்பியவங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு சென்றிருப்பாங்க. அது உங்களுடைய மனதை உடைத்த முதல் தருணமா இருக்கும். நீங்க உண்மையா இருந்த இடத்தில் பொய்ங்கிற ஒரு வெற்றியானது பொய்ங்கிறது உங்களை வெற்றி பெற வைத்திருக்கும். ஆனா நீங்க பொய் கூறியிருக்க மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் பொய் கூறி அவங்களுக்கு தேவையான பயன்களை அவங்க அடைந்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. அதனால உங்களுடைய மனசு போக போக அதனை தெரிந்தவுடன் உங்களுடைய மனசு நொறுங்க ஆரம்பிச்சிருக்கும். மூணாவதா இருப்பது, நீங்க எதற்காக போராடினீங்களோ அது உங்களை விட்டே போயிருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் முடிவில்லாம உங்களுடைய முயற்சிகளுக்கும் ஒரு முடிவானது கிடைத்திருக்கும். நீங்க யாருக்காக? அவங்களுடைய உறவுகளுக்காக நீங்க போராடி இருப்பீங்க. ஆனா அந்த உறவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம எதுக்கு போராடணும் அப்படின்னு அந்த ஒரு இடத்திலேயே நீங்க அப்படியே நிறுத்தி வச்சிருப்பீங்க. நீங்க தவறு செஞ்சவங்க போல உணர வைத்திருப்பாங்க. உண்மையில நீங்க பாதிக்கப்பட்டவங்க தாங்க. அதனால நீங்க தவறு செஞ்சவங்க கிடையாது என்பதை நீங்க உணர்ந்துக்கிடணும். நீங்க மீண்டும் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைக்கு நிச்சயமா வந்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதை நினைத்து நீங்க இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க போகின்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இத்தனை நாட்கள் உங்களுடைய ஆத்திரம், அவசரம், கோபம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய எல்லாமே உங்களை முன்னேற்றம் செய்யாம இருந்தது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களை சிதற வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் கூட இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. என்ன செய்தாலும் நீங்க உங்களுடைய கோபத்தினால் உடனே அதை எடுத்து விடுவீங்க. அதனால என்ன பிரச்சனைகள் வரும் என்று கூட நீங்க அதனை ஒப்பிட மாட்டீங்க. அதனால ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். அந்த ஒரே ஒரு தீப்பொறி இப்ப சரியான வழியில உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். சரியான பாதையையும் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. என்னுடைய பாதை இதுதான், நான் இதுல போனா எனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பித்துக் கொள்வீர்கள். ஆரம்பித்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பித்து அது உங்களுடைய கோபமே இப்போ உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பாதையாக நிச்சயமாக மாறிவிடும். இதுவரை உங்களுடைய கோபம் உங்களை எரித்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய கோபம் தாங்க உங்களை வளர்த்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகின்ற 5 முக்கியமான நன்மைகள் என்ன தெரியுமா? சிதறிய கவனங்கள் இப்போது உங்களுடைய ஒரு நோக்கத்துல திரும்ப ஆரம்பிக்கும். நீங்க பல விஷயங்கள்ல கலைந்து போய் நிற்பீங்க. இப்போ அந்த உங்களுடைய லட்சியத்துல இப்ப நீங்க போக்கஸை காட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அடையணுமோ அதை நிச்சயமா நீங்க அடைவீங்க. உங்களுடைய ஆற்றல் வீணாகாம சாதனையாக மாறணுமா? கோபத்தில் செய்த தவறுகளை இப்போ நீங்க வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபத்தில் நீங்க பாதியில் நிறுத்திய வேலைகள் இனிமே நீங்க தொடங்க வேண்டிய வாய்ப்புகள் இனி எல்லாத்தையும் நீங்க தொடங்கி பாருங்க. உங்களுடைய கோபத்தினால் அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால கொண்டு போய் வைக்க முடியும். நீங்க முடிவெடுக்கின்ற வேகம், அதனுடன் தெளிவு, இந்த இரண்டுமே உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அவசரம் என்பது வேண்டாம். ஆனா தைரியமான தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களால முடியாது என்ற நம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணமே இப்போ உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். என்னால் செய்ய முடியாதது என்று எதுவும் இருக்கிறதா என்று உங்களுக்குள்ள ஒரு தைரியம் நிச்சயமாக பிறக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டியை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சக்தியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களையே பார்த்து மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்களை வளர்த்து கொள்வீங்க. உங்களுடைய ட்ரெஸ் கோடிங்கும் அந்த அளவுக்கு நீட்டா நீங்க பண்ணி பாருங்க. உங்களை அனைவருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அடக்கி வைத்த கோபம் ஒரு நாள் வெடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு சாதாரண ஒரு வெடிப்பாக இருக்காது. அது ஒரு அழிவாகவும் இருக்காது. ஆனா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு விடுதலையாக இருக்கும். இது உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிம்மதியை நிச்சயமா கொடுக்கும். நீங்க எப்போதுமே அடக்கி வைத்த உணர்வுகள் இனிமே வெளியே வர ஆரம்பிக்கும். நான் இதை சொல்லணும் என்று சுமையானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதும் லைட்டா ஒரு சுமையிலிருந்து இறங்கின மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க உங்களையே உணர ஆரம்பிப்பீங்க. யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து காணலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றமாக மேசம் ராசிக்கு இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இத்தனை நாட்கள் சிதறிய தீ இப்போ வெற்றி எரியாக
வெற்றி எரிய போகின்ற ஒரு அக்னியாக மாறும். எனவே இந்த ஒரு நேரத்தில் எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நின்ற இடத்தில் இருந்து கிடையாது, நீங்கள் உச்சைக்கு போக வேண்டிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் இருக்கும். எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் பொய் கூறியிருக்க மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் பொய் கூறி அவங்களுக்கு தேவையான பயன்களை அவங்க அடைந்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அதனால் உங்களுடைய மனசு போக போக அதனை தெரிந்தவுடன் உங்களுடைய மனசு நொறுங்க ஆரம்பிச்சிருக்கும். மூணாவதாக இருப்பது, நீங்கள் எதற்காக போராடினீங்களோ அது உங்களை விட்டே போயிருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் முடிவில்லாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கும் ஒரு முடிவானது கிடைத்திருக்கும். நீங்கள் யாருக்காக? அவங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த உறவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம எதுக்கு போராடணும் அப்படின்னு அந்த ஒரு இடத்திலேயே நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பீங்க. நீங்கள் தவறு செஞ்சவங்க போல உணர வைத்திருப்பாங்க. உண்மையில நீங்க பாதிக்கப்பட்டவங்க தாங்க. அதனால நீங்க தவறு செஞ்சவங்க கிடையாது என்பதை நீங்க உணர்ந்துக்கிடணும். நீங்க மீண்டும் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைக்கு நிச்சயமா வந்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதை நினைத்து நீங்க இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க போகின்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இத்தனை நாட்கள் உங்களுடைய ஆத்திரம், அவசரம், கோபம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய எல்லாமே உங்களை முன்னேற்றம் செய்யாமல் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களை சிதற வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் கூட இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. என்ன செய்தாலும் நீங்கள் உங்களுடைய கோபத்தினால் உடனே அதை எடுத்து விடுவீங்க. அதனால் என்ன பிரச்சனைகள் வரும் என்று கூட நீங்கள் அதனை ஒப்பிட மாட்டீங்க. அதனால் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு பெரிய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். அந்த ஒரே ஒரு தீப்பொறி இப்போ சரியான வழியில் உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். சரியான பாதையையும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. என்னுடைய பாதை இதுதான், நான் இதில் போனால் எனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பித்துக் கொள்வீர்கள். ஆரம்பித்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பித்து அது உங்களுடைய கோபமே இப்போ உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பாதையாக நிச்சயமாக மாறிவிடும். இதுவரை உங்களுடைய கோபம் உங்களை எரித்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய கோபம் தாங்க உங்களை வளர்த்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகின்ற 5 முக்கியமான நன்மைகள் என்ன தெரியுமா? சிதறிய கவனங்கள் இப்போது உங்களுடைய ஒரு நோக்கத்துல திரும்ப ஆரம்பிக்கும். நீங்க பல விஷயங்கள்ல கலைந்து போய் நிற்பீங்க. இப்போ அந்த உங்களுடைய லட்சியத்துல இப்ப நீங்க போக்கஸை காட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அடையணுமோ அதை நிச்சயமா நீங்க அடைவீங்க. உங்களுடைய ஆற்றல் வீணாகாம சாதனையாக மாறணுமா? கோபத்தில் செய்த தவறுகளை இப்போ நீங்க வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபத்தில் நீங்க பாதியில் நிறுத்திய வேலைகள் இனிமே நீங்க தொடங்க வேண்டிய வாய்ப்புகள் இனி எல்லாத்தையும் நீங்க தொடங்கி பாருங்க. உங்களுடைய கோபத்தினால் அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால கொண்டு போய் வைக்க முடியும். நீங்க முடிவெடுக்கின்ற வேகம், அதனுடன் தெளிவு, இந்த இரண்டுமே உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அவசரம் என்பது வேண்டாம். ஆனா தைரியமான தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களால முடியாது என்ற நம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணமே இப்போ உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். என்னால் செய்ய முடியாது என்று எதுவும் இருக்கிறதா என்று உங்களுக்குள்ள ஒரு தைரியம் நிச்சயமாக பிறக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டியை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சக்தியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களையே பார்த்து மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வீங்க. உங்களுடைய ட்ரெஸ் கோடிங்கும் அந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களை அனைவருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அடக்கி வைத்த கோபம் ஒரு நாள் வெடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு சாதாரண ஒரு வெடிப்பாக இருக்காது. அது ஒரு அழிவாகவும் இருக்காது. ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு விடுதலையாக இருக்கும். இது உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிம்மதியை நிச்சயமா கொடுக்கும். நீங்க எப்போதுமே அடக்கி வைத்த உணர்வுகள் இனிமே வெளியே வர ஆரம்பிக்கும். நான் இதை சொல்லணும் என்று சுமையானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதும் லைட்டா ஒரு சுமையிலிருந்து இறங்கின மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க உங்களையே உணர ஆரம்பிப்பீங்க. யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து காணலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றமாக மேசம் ராசிக்கு இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இத்தனை நாட்கள் சிதறிய தீ இப்போ வெற்றி எரிய போகின்ற ஒரு அக்னியாக மாறும். எனவே இந்த ஒரு நேரத்தில் எப்படியாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க நின்ற இடத்தில் இருந்து கிடையாது, நீங்க உச்சைக்கு போக வேண்டிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் இருக்கும்.